ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறக்கக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு அதிசாதாரணமாக வராமல் ஒரு பயங்கரமான நாளாக வருது. அப்படி என்ன பயங்கரமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் பங்குனியில் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரமும் வருது. ஸோ இது ரெண்டு வரக்கூடியதுனாலேயே இந்த ஏப்ரல் 1 பிறக்கிறது ரொம்ப அதிசயமாக கருதப்படுது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் இந்த இது வர்றதுனால இந்த இது ரொம்ப அதிர்ஷ்டமாக கருதப்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை கண்டிப்பாக அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். அதன்படி மகர ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன தாக்கம் அப்படிங்கிறது ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கான தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த நாள் பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள். அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் சில பரிகாரங்கள் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை விதி மாறும். அதுவும் மகர ராசியில் பிறந்த பெண்கள் இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ முதல்ல உங்களுக்கு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்கு ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகங்கள் வலுவாக அமைகிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலாகட்டும், பொருளாதாரம் ஆகட்டும், காதலாகட்டும், குடும்பமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், இதில் எல்லாமே மாற்றம் ஏற்படும். ஸோ இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ சொல்ல போகிறேன். ஸோ எப்படியெல்லாம் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் கிரகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்க போகுது. குறிப்பாக வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். செலவுகளும் கிரகங்களால் அதிகரிக்கக்கூடும். மேலும் உங்கள் உடல்நலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது கிரகங்கள் மூலிமா இருக்கும். இருப்பினும் கடின உழைப்பின் மூலம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும். அதனால் கடின உழைப்பை மட்டும் போட மறக்காதீங்க. வேலையில் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாகவே மாறும். அதனால் நீங்கள் வேலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாகவும் அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் இந்த மாதிரி நிறைய ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஸோ உங்களுக்கு விரிவாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கவனத்தை பார்க்கலாம். மகர ராசிக்கு ஏப்ரல் மாதம் குடும்ப வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். அதே சமயம் சொத்து வாங்குவதற்கான சூழலானது நிலவும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் சாதகமாக முடியும். சிறிய முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி சஞ்சரிப்பதால் பொதுவாக எல்லா விஷயங்களுமே வேகமாக நடைபெறும். அதோடு கடந்த சில வாரங்களாக இருந்த தடை மற்றும் தாமதங்கள் விலகி நினைத்த காரியங்கள் வேகமாக செய்து முடிப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதம் 2வது வாரத்திலிருந்து சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சாதகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் மற்றும் எதிர்பாராத அளவுக்கு செல்வாக்கு மரியாதை அதிகரிக்கும். ஸோ சாதகம்னு பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பண பொருளாதாரம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன். பண பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பண பொருளாதார செலவு விஷயத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருப்பினும் 2வது இடத்துல ராகு சஞ்சரிப்பதால் திடீரென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தோன்றி பெரிய அளவுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
அதோடு புதன் வகர நிவர்த்தி அடைவதால் கடன் அல்லது பண நெருக்கடி குறையும். ஸோ கடன் குறையிறது, பண நெருக்கடி குறையிறது அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய முயற்சிகள் நேர்மையாக இருப்பது அவசியம். முயற்சிகள் கை கொடுக்கும் என்றால் கூட அலுவலக ரீதியான அல்லது தொழில் ரீதியான சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த சில வாரங்களுக்கு இருக்கக்கூடிய இடமே சிறந்தது என்ற நிலையை வேலை பார்ப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதோடு தொழில் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபம், அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் என்ஜாய் பண்ணணும். ஸோ வேலை மற்றும் தொழில் பொறுத்த வரைக்கும் இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ தான் மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கவனமாக இருங்க. மகர ராசிக்கு ஏப்ரல் மாதம் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை பெரிதாக்காமல் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையை கடைபிடிக்கணும். எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. மெயினாக திருமண முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அது இப்போ நமக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தான். அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய நிறைய நீங்கள் யோசித்து தான் செயல்படணும். ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போது உங்களுக்கு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை மகர ராசிக்கார பெண்கள் மெயினாக பங்குனி பௌர்ணமி அன்னைக்கு செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும். அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது உங்கள் குடும்பத்திற்கே பெரிய அளவில் பாதிப்பு கொடுத்து விடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செய்து விட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதிநிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்கு நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பூவை மட்டும் கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க போதும். வாசனை இருந்த மல்லிப்பூவை வாழை நாரால் கட்டி அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலே கொடுத்து விட்டுடுவாங்க. அம்மன் கோவிலை 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க, பிரச்சனை தீர. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குன்னா செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். குடும்பத்தில் நிம்மதி பிறக்க, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இந்த பரிகாரம் ரொம்ப கை கொடுக்கும். இந்த நாளில் வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் இன்னொரு விஷயத்தை செய்யணும். குண்டுமணி தங்கம் இல்லைனா ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்குங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டும் இதையும் பண்ணுங்க. வாய்ப்பில்லாதவங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த தினம் நீங்கள் கொலுசோ ஏதாவது வாங்கி அதை அணிந்திங்கன்னா அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் என்பது பிரபல ஜோதிடர்களுடைய ஒரு குற்று. அதுவும் கணவர் கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டால் இன்னும் பெரு யோகம். இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை நேரத்திற்குள் இல்லைனா இரவு நேரத்திற்குள் கொல்லியில் கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்க. கொல்லின்ட்டேன், வெள்ளியில் கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்க. மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாருமே கணவரிடம் சண்டை போடாதீங்க, இப்போவே கொலுசு வேண்டும்னு. ஏன்னா இது உங்கள் நிதி நிலைமை பொறுத்து தான் இந்த பரிகாரம் செய்ய முடியும். எடுத்தோடனே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் வாங்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.